தமிழ்நாட்டில் உள்ள 9479 பாலங்களை ஆய்வு செய்து அதன் உறுதித்தன்மையை கண்டறிந்து பழுது நீக்க குழு அமைப்பு. பாலங்கள் சிறப்பு ஆய்வு அலகு அமைப்பு குழுவை அமைத்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியீடு. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையை எப்போது கட்டி முடிப்பீர்கள்? மத்திய அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை சரமாரி கேள்வி. பிஎட் 2ஆம் ஆண்டு 4வது செமஸ்டர் பாடத் தேர்வின் வினாத்தாள் கசிந்த விவகாரம். மாற்று வினாத்தாள் தயார் செய்து தேர்வு நடைபெற்று வருகிறது. 2ஆம் ஆண்டு பிஎட் படிப்புக்கான வினாத்தாள் கசிந்த விவகாரம். ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழக பதிவாளர் ராமகிருஷ்ணன் பதவியில் இருந்து நீக்கம். மத்திய கிழக்கு அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடல் பகுதிகள் 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும். இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். நடிகைகளை தவறான இனத்தில் திரை உலகினர் அழைத்தால் அவர்களை செருப்பால் அடியுங்கள். நடிகரும் நடிகர் சங்க பொதுச் செயலாளருமான விஷால் ஆவேசர் பேட்டி. அந்த பெண்மணிக்கு மனதே தைரியம் வேணும். அந்த பெண்மணி செருப்பால் அடிக்கணும். அந்த மாதிரி ஆளுங்களை. அதுதான் நான் சொல்லுவேன். நடிகர் சங்கம் சார்பாக கேரளாவை போல தமிழ்நாட்டிலும் கமிட்டி அமைக்கப்படும். பாலியல் கொடுமை குறித்த புகார் தமிழக திரையுலகிலும் அதிகரித்திருக்கிறதே என்று செய்தியாளர் கேள்விக்கு விஷால் பதில். மதுரை வடக்கு தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் தளபதி வீட்டின் முன்பு திமுக நிர்வாகி தீக்குளிப்பு. அருகில் இருந்தவர்கள் தடுத்து நிறுத்தியதால் தீ காயங்களுடன் உயிர் தப்பியவருக்கு சிகிச்சை. வாய்ப்புகளின் பூமியான அமெரிக்காவிற்கு சென்றடைந்து தமிழ்நாடு செழுமை பெற அமெரிக்கா சென்றிருப்பதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. சென்னை கடற்கரை மற்றும் தாம்பரம் இடையிலான மின்சார ரயில் சேவையில் இன்றும் நாளையும் மாற்றம். தெற்கு ரயில்வே அறிவிப்பு. பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரம் மக்கள் தொடர் போராட்டம். போக்குவரத்துக்கு இடையூறு உள்ளிட்ட 3 பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு. இளைஞர் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட கன்னட நடிகர் தர்ஷன் பெங்களூரு சிறையில் இருந்து பெல்லாரி சிறைக்கு மாற்றம். இன்று அதிகாலை அவரை பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் பெல்லாரிக்கு போலீசார் அழைத்துச் சென்றனர். கேரள நடிகர்கள் ஜெயசூர்யா மற்றும் முகேஷ் மீது வழக்கு பதிவு. நடிகை அளித்த பாலியல் புகாரில் நடவடிக்கை. உத்தரப்பிரதேச மாநிலம் பக்ரை பகுதியில் புகுந்த ஓநாய் கூட்டம் 9 பேரை கடித்துக் கொன்றதால் பரபரப்பு. 3 ஓநாய்கள் பிடிக்கப்பட்டன. 2 ஓநாய்கள் தப்பி ஓட்டம். வெளிநாட்டு மாணவர்கள் தங்கள் நாட்டிற்கு வந்து படிப்பதற்கு கட்டுப்பாடு விதித்தது ஆஸ்திரேலியா. இந்திய மாணவர்களுக்கு பாதிப்பு. ஐசிசியின் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜெய்ஷாவுக்கு விராட் கோலி வாழ்த்து. நீங்கள் சிறப்பாக செயல்பட வாழ்த்துகிறேன் என எக்ஸ் தளத்தில் பதிவு. இங்கிலாந்து இலங்கை அணிகளுக்கு இடையிலான 2வது டெஸ்ட் இன்று தொடக்கம். முதல் போட்டியில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து 1-0 என முன்னிலை. ஐசிசி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஜெய்ஷா குறித்து நடிகர் பிரகாஷ்ராஜ் கடுமையாக விமர்சனம். ஒரு சிறந்த பேட்ஸ்மேன், பந்து வீச்சாளர், விக்கெட் கீப்பர், இந்திய கிரிக்கெட் உருவாக்கிய சிறந்த ஆல்ரவுண்டர் எனவும் கிண்டல். பாரா ஒலிம்பிக் ஜோதியை ஏந்திச் சென்ற பிரபல ஹாலிவுட் நடிகர் ஜாக்கி சான். அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடக்கும் போட்டி நடைபெறுகிறது. இந்திய பங்குச்சந்தைகள் இன்று ஏற்றமுடன் தொடக்கம். மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 32 புள்ளிகள் உயர்ந்து
81,817 புள்ளிகளுடன் வர்த்தகமாகிறது.